அம்மா தமிழ்ச்செல்வி, ஏமா தனியா நிக்கிற? சொல்லுமா, என்னாச்சு? இப்பெல்லாம் நீங்க எந்த கச்சேரியும் ஒத்துக்கிறது இல்ல. வர்றவங்க போறாத்தையும் திருப்பி அனுப்புறீங்க. இந்த மாதிரி இத்தனை வருஷத்துல நீங்க திருப்பி அனுப்பி நான் பார்த்ததே இல்லை. அம்மா, கச்சேரி கேட்டு வர்றவங்கள தேதி இல்லைன்னு தாம்மா திருப்பி அனுப்பியிருக்கோம். ஆனா இன்னைக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டே திருப்பி அனுப்புறமே, என்னம்மா நடந்துச்சு? எங்களுக்கு ஒன்றும் புரியலையம்மா. இல்லைண்ணே, எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லைண்ணே. அதுதான் கொஞ்ச நாளைக்கு கச்சேரியில பாடுறதை நிறுத்தி வைமான்னு நம்ம தேனி டாக்டர் சொன்னார். என்ன நம்ம தேனி டாக்டர் செத்து 2 வருஷம் ஆகுதுமா. நீங்க எதுக்காக என்கிட்ட போய் சொல்றீங்கம்மா? நான் எதுக்கு நான் போய் சொல்லணும்? நான் உண்மைதான் நான் சொல்றேன். தெரியுதுமா, பெரியபட்டியில நடந்ததுதாம்மா கடைசி கச்சேரி. அதுக்கப்புறம் கச்சேரியே இல்லம்மா, ஒரு தேதியும் இல்லம்மா. ஓய்வே இல்லாம அடிச்ச அந்த கையை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதாம அமைதியா இருக்கு. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போயிடும்ண்ணே. அப்புறம் பழையபடி இருப்போம்ண்ணே. அந்த பழையபடி எப்பம்மா? எனக்கு குரல் சரியாகட்டும்ண்ணே. அம்மா, உன்னை பத்தியும் உன் குரலை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். ஊரே காய்ச்சல்ல இருமிக்கிட்டு இருந்தாலும் அத்தனை பேருடைய இருமல் சத்தத்திலையும் உன் குரல் மட்டும் ஒய்யாரமா ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட உங்க குரல் சரியில்லைன்னு சொன்னா நாங்க நம்ப மாட்டோமா? உன் குரலை கேட்ட ஊர் மக்களும் நம்ப மாட்டாங்க. அண்ணே, உலகத்துக்கே வெளிச்சம் தர நிலா கூட மாசத்துல ஒரு நாள் அமாவாசை அன்னைக்கு ஓய்வெடுக்கும். அது மாதிரி தானே எனக்கும் கொஞ்ச நாள் ஓய்வு தேவைப்படுது. ஓய்வு தேவைன்னு என்கிட்ட சொல்ல வேண்டியதானம்மா? இதுக்கியாம அதை விட்டுட்டு குரல் சரியில்லைன்னு போய் சொல்லணும்? எங்களையும் உங்க கூட பிறந்தவங்களா நினைச்சுங்கம்மா. அண்ணே, மறுபடியும் சொல்றேன், என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க அண்ணே. விடாம பாடிக்கிட்டு இருந்த என்னோட குரல் இன்னைக்கு கொஞ்ச நாளா அமைதியா இருக்கிறத நினைச்சா எனக்கும் கஷ்டமா தானே இருக்கு. என்னென்ன சொல்றது? சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியும், சில விஷயங்களை மனசுக்குள்ள போட்டு புழுங்கத்தான் முடியும். என்னோட கஷ்டத்தை அடுத்தவங்க கிட்ட சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த நான் விரும்பல. என்ன என்னம்மா, இது வரைக்கும் எங்களை அடுத்தவங்களா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா? எல்லாரையும் கச்சேரியில பக்கவாத்தியமா பாக்குறது மாதிரி நெசத்திலேயே அந்த மாதிரி நினைச்சிட்டியாமா? அண்ணே, என்னென்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு. நான் பாட வரும்போது எனக்கு 14 வயசு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன உங்க கூட பிறந்தவளா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தா என்கிட்ட சொல்லுமா. ஓ மௌனத்துக்கு காரணம் என்னம்மா? எப்பவும் மேடையில பாடும்போது அடுத்தவங்க சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லுவ. இப்ப ஏமா அமைதி அந்த குளத்தங்கரையில வந்து நிக்கிற? ஒரு மனுஷன் அமைதியா இருக்கிறப்பதான் தன்னை தானே உணர முடியும். எனக்கு சங்கீதம் மட்டும்தாமா தெரியும். உன்ன மாதிரி வேதாந்தெல்லாம் பேச தெரியாது. ஏம்மா, அன்னைக்கு சோழம் வந்தாங்காரங்க ஆடி மாசத்துல கச்சேரி வச்சுக்கலாம்னு கேட்டாங்களே, இப்ப மார்க்கெட்ல பார்த்து எந்த தேதி வச்சுக்கலாம்னு கேக்குறாங்க. என்னம்மா சொல்றது? தமிழ்ச்செல்வி வாக்கு கொடுத்தா என்னைக்குமே பேச்சு மாறினது இல்ல. கண்டிப்பா நடத்தலான்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே? அண்ணே, நீங்களா எந்த வித முடிவும் எடுக்காதீங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுங்க. இல்லம்மா, இதுவரைக்கும் நீ சொன்ன வாக்க மாறினது கிடையாது. அதனாலதாம்மா சொன்னேன். தப்பு இருந்தா மன்னிச்சுக்கம்மா. அதுவும் உன் மேல உள்ள அக்கறையில தாம்மா சொன்னேன். நிறுத்துறீங்களா? யாரும் என் மேல அக்கறை காட்ட வேண்டாம். அவங்க வேலையை பார்த்தாலே போதும். போங்க அண்ணே, என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. மதுரை